மித்தூஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூசணிக்காயில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பூசணிக்காய் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து தாங்க செய்ய போகிறோம். பூசணிக்காயை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. காஞ்ச மிளகாயும் வரமிளகாயும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா சீரகம் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு சீரகமும் 7-8 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 2 ஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி வணங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பூசணிக்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த சர்க்கரை இருக்குதோ அந்த சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இடையில நல்லா கலந்து விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நம்ம நல்லா வேக விட்டுக்கணும். தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க, காய் நல்லா வேகணும். சப்போஸ் நமக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா சர்க்கரை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக காய் வெந்துடுச்சுங்க. பூசணிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.